நாங்க அனுபவிக்க முடியும். எல்லாம் இருந்து அங்க சுகம் இல்லைன்னா அங்க ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆனா தேவ வார்த்தை சொல்லுகிறது, தேவன் கொடுக்கிறதான ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். ஆமென், அல்லேலூயா. உன் அரண்மனைக்குள்ளே ஒரு சுகமும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. அலங்கத்திற்குள்ளே, வீட்டிற்குள்ளே என்ன உண்டாகுமா? சமாதானம். ஆமென், அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கிறான்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிந்ததான வார்த்தைகள் தான். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உலகமும் ஒரு சமாதானத்தை கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நிந்தனையான வார்த்தைகள், எதிர்ப்புகள் எல்லாம் வரும் பொழுது உலகமும் என்ன செய்யணும்? ஒரு சமாதானத்தை கொடுக்கும். உலகத்தாருக்கு அதே பாடுகள் உண்டு, அதே பிரச்சனைகள் உண்டு, அதே உபத்திரங்கள் உண்டு. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் அதே பாடு, அதே பிரச்சனை, அதே உபத்திரம். இப்ப இவங்க சொன்னாங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சுதான் முடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே இது புறஜாதியாரை பத்திர கட்ட ஆரம்பிச்சு 6 மாசத்துல முடிச்சிருப்பாங்க. தேவ பிள்ளைகளுக்கு தான் அந்த பாடு, அந்த உபத்திரம், அந்த வேதனை, அந்த கல்வி, இந்த சஞ்சலம் எல்லாம் புறஜாதியாரை காட்டு தேவ பிள்ளைகளுக்கு தான் அதிகமா இருக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல. உலகத்தாருக்கு ஒரு பாடு வந்தாலோ, ஒரு பிரச்சனை வந்தாலோ, உலகம் அவங்களுக்கு எப்படி கொடுக்குன்னா, அந்த கவலையை மறப்பதற்கு, இந்த பாடுகளை மறப்பதற்கு, அதை சகித்துக் கொள்வதற்கு என்ன செய்வாங்கன்னா, ஒண்ணு நீ குடி, அந்த குடிக்கிறதுனால அந்த என்ன செஞ்சிடும், உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். இல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி காமெடி ஜோக்க பாரு, அதை பார்த்த உடனே உனக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும் சொல்லி உலகத்தாருக்கு அந்த சமாதானம். ஆமென், அல்லேலூயா. ஆனா அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் அவர்களை இந்த பாடுகளோ, இந்த உபத்திரங்களோ, இந்த கவலைகளோ அவங்களை தொற்றிக்கொள்ளும். ஆனா வேத வசனம் சொல்லுது, உலகத்தான் கொடுப்பது போல அல்ல. ஆமென், நான் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். தேவ சமாதானம்னா என்ன? அதே மாதிரி இன்னொரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அதே சங்கீதத்தின் புத்தகம் 128வது சங்கீதம் 6வது வசனம். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இங்க ஒரு சமாதானத்தை தேவன் சொல்றார். அது இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். அது என்ன இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல், யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டான். அவனுக்குள்ளாக ஒண்ணு காரியம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, யோசேப்பு மரிச்சு போயிட்டான். பெண்ணியம்ல கூட்டிட்டு போகணும்னு சொல்லும் பொழுது அவர் சொல்ற, என் நரைவயதை பாதாளத்துல சஞ்சலத்தோடு கூட என்னை இறக்கப்பட பாக்குறது. என் இதயத்துல ஒரு சமாதானம் இல்ல, சஞ்சலம் தான் இருக்குது. நீ இவனையும் அண்ணனும் இல்ல, இவனையும் நீங்க கூட்டிட்டு போறீங்களே சொல்லி அவனுடைய இருதயமானது அங்கலாய்க்கிறது. ஆனா தேவன் அவனுக்கு கொடுத்த சமாதானம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் பிள்ளைகளையும் பார்த்து, யோசேப்பையும் பார்த்து, யோசேப்பு உன்னத ஸ்தானத்துல தேவன் வைத்திருக்கிறதான காரியங்களையும் அவன் கண்கள் கண்டு அவனையும் ஆசீர்வதிக்கும்படிக்காகவும், அவனுடைய பிள்ளைகளையும் பார்க்கும்படிக்காக தேவன் இஸ்ரவேல் கொடுக்கிறவே பாராட்டினார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் அந்த இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானம். ஆமென், அல்லேலூயா. உலகம் ஒரு பக்கம் வேற விதமான ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. தேவன் அது சொல்லல. இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை நான் உனக்கு தரேன் என்று சொல்றாரு. அது உலக பிரகாரமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகளோட பிள்ளைகளையும் பார்த்து அந்த பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்துல தேவன் வைத்திருக்கிற காரியங்களை காணும்படிக்கான ஒரு சமாதானம். ஆமென், அல்லேலூயா. ஆனா இந்த யோவான்ல தேவன் சொன்னதான சமாதானம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானம். அப்ப தேவ சமூகத்துல நான் சிந்திச்சதான காரியம்னா, தேவனுடைய சமாதானம், இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானம்னா என்ன? ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதராக அவர் அவதரித்த போதிலும், அவர் மாமிசத்தில் அவர் வெளிப்பட்டார். மாமிசத்தில் அவர் சந்தித்தான நிந்தனையான வேலைகளிலே, ஆமென், அவரை காரி துப்புனாங்க, வாரினால் அடிச்சாங்க. பாடுகள் வேலையிலே, உபத்திரங்கள் வேலையிலே, கண்ணீர் சிந்துகிற வேலையிலே அவர் பாத்தீங்கன்னா உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் எல்லாரும் தள்ளிவிடணும்னு யோசனையா இருந்தாங்க. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலும் நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல, எப்போதும் பிதாவோடு இசைந்து இருந்ததுனால பிதாவினால் கொடுக்கப்பட்ட சமாதானம்
இந்த உபத்திரத்தையோ பாடுகளையோ நிந்தனைகளையோ வேதனைகளையோ சிந்திக்க விடல. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்துல ஒரு பரிபூர்ணமான ஒரு தெய்வீக சமாதானம் அவரை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றார், உலகத்தார் உள்ளது போல அல்ல, உலகத்தாருக்கு வந்தால் அவருடைய இருதயம் கலங்கும், ஆனா நான் கொடுக்கிற சமாதானமோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அது நான் கொடுக்கிற சமாதானம், என்னுடைய சமாதானம். பாடுகள் வேலையிலும் உபத்திரங்கள் வேலையிலும் நிந்தனை வேலையிலும் கலக்க நிறைந்ததான வேலையிலும் கண்ணீர் சிந்துகிறதான வேலையிலும் திக்கற்ற வேலையிலும் தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றி போடும்படிக்காக அவர் ஒரு பரிபூர்ணமான ஒரு சமாதானத்தை தேவன் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டே காரியங்களை மாத்திரம் நம்ம வாசித்து நம்ம தியானிச்சு முடிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 23 முதல். அப்போஸ்தலர் 16:23 முதல். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொடுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. பவுலும் சீலாவுக்கும் கொடுக்கப்பட்டதான ஒரு சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. அநேக அடிகளை அடிக்கிறாங்க, அடிச்சு அவங்கள தொழுமரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னா கைகளையும் கால்களையும் அசைக்க கூடாதபடிக்கு தொழுமரத்துல அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக அடிகள். அப்ப அவருடைய இருதயம் கலங்கலாம். ஆண்டவரே, நான் உம்முடைய சுவிசேஷம் தானே அறிவிக்கிறேன், நான் உம்முடைய ஊழியத்தை தானே செய்யறேன், எனக்கு ஏன் இவ்வளவு அடி? அடிச்சது மாத்திரம் அடிச்ச இடத்துல அவ்வளவு ஒரு புண்ணு ரணவேதனையுமா இருக்கும். அதுக்கு மத்தியில அவருடைய கைகளும் கால்களும் அசைக்க கூடாதபடிக்கு தொழுமரத்திலே கட்டப்பட்டது. அப்படி கட்டப்பட்டு இருந்ததான அந்த பவுலும் சீலாக்களையும் தேவன் அவருடைய சமாதானத்தை அனுப்பியிருக்காங்க. அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்களால் எப்படி அது முடிஞ்சது? அந்த தெய்வீக பாடு நேரத்துல அடிபட்டு உபத்திரப்பட்டு நெருக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு அது அடி நிறைய அடிச்ச பிற்பாடும் கையை காலி தர்மத்துல கட்டியிருக்கிறாங்க. அந்த வேலையிலும் அவர்களால் என்ன செய்ய முடியுது? பாடி துதிக்க முடியுது. அந்த தேவ சமாதானம் அவங்க இருதயங்களில் ஆளுகை செய்யப்படுது. ஆமென். எப்படி அவங்களால அதை ஆளுகை செய்ய முடியுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே இது 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அது நிமித்தம் அந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்றும் நிச்சயித்திருக்கிறேன். இந்த ஒரு பெரிதான ஒரு நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டதான என் ஆவி ஆத்மா சரீரம் என்னுடைய ஊழியத்தை அவர் அந்நாள் வரைக்கும் என்னைக்கு நான் பரலோகம் போறோமோ அன்றைக்கு வரைக்கும் அவர் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் பவுலுக்குள்ளாயும் சீலாக்குள்ளாயும் இருந்ததுனால அந்த தெய்வீக சமாதானம் அவங்க இருதயங்களை ஆட்கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த உபத்திர வேலையிலும் அந்த பாடுகள் வேலையிலும் அந்த கண்ணீர் சிந்துகிற வேலையிலும் அவர்களால் என்ன செய்ய முடியுது? துதித்து பாடி என்ன செய்ய முடியுது? ஆராதிக்க முடியுது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதோட மாத்திரம் இன்னும் ஒரே ஒரு நபரை மாத்திரம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனம் முதல். ஹல்லேலூயா. இங்க பேதுருவோட காரியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பேதுருவை அடிச்சு சிறைச்சாலையில வச்சு ஏரோது காவல் வைக்கிறாரு. மறுநாள் அவர் என்ன செய்யணும்? சிறைச்சேதம் பண்ணும்படிக்காக அவனை காவலில் வைக்கப்பட்டது. ஆனா இங்க பேதுருவை என்ன செய்யறாரு? மறுநாளைக்கு அவனுடைய தலை துண்டிக்க கூட போகுது.
ஆனா அவன் என்ன செய்யறான், நல்லா படுத்து நித்திரை பண்றான். எப்படி தூக்கம் வரும் அவனுக்கு? ஆமென், ஹல்லேலூயா. நாளைக்கு நமக்கு ரிசல்ட் வந்து தெரிஞ்சாலே முந்தின நாள் ராத்திரி முழுசு தூக்கம் வர மாட்டேங்குது. நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் வச்சிருக்கிறோம்னு சொன்னா முந்தின நாள் ராத்திரி முழுசு முடிகிற வரைக்கும் தூக்கம் வராது. இல்ல நாளைக்கு ஏதாவது ஒரு காரியம், முக்கியமான ஒரு இன்டர்வியூ இருக்குது, இல்ல பிள்ளையோட திருமண காரியம் இருக்குது, இல்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, கிடைக்குமா கிடைக்காதா அந்த ரிசல்ட் தெரிகிற வரைக்கும் நம்மளுடைய இருதயம் என்ன செய்ய மாட்டேங்கி, தூக்கம் வராம ராத்திரி எல்லாம் உருண்டு பரண்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இங்க பேதுரு மறுநாள் காலையில அவன் தலை துண்டிக்கப்படுகிறது, துண்டிக்கப்பட போகுதுங்கிறது தெரிந்திருந்தோம். ஆனா அவனுக்கு தெரியாது, தேவன் தம்முடைய தூதனை அனுப்ப போறாரு. அவர் தட்டி எழுப்பி அந்த காவலரை எல்லாம் தாண்டி நான் வெளியே வர போறேன், நீ தப்பு வைக்க போறாரு, பாதுகாக்க போறாருங்கிறது முன்கூட்டியே பேதருக்கு தெரியாது. முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தானா அவன் தூங்கியிருக்காருன்னு சொன்னா நியாயம். எதுவுமே தெரியாத போது அவனால நல்ல நித்திரை பண்ணி தூங்குறான். அது எப்படி முடியுது? தெய்வீக சமாதானம் அங்கிருக்கிறதை ஆட்கொண்டிருக்கிறது. நான் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். தேவனுடைய சமாதானம் அந்த பேதருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தேவ சமாதானம் கொடுக்கப்படும் பொழுது அவனுக்கு எப்படி இந்த சமாதானம் அவனுக்கு இருக்கு, அவனால தூங்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 21:18-19. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது நீயே அறையை கட்டிக்கொண்டு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படிக்காக இப்படி சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ வசனத்தின் மீது அதிக நிச்சயம் கொண்டவனாக பேதுரு காணப்பட்டார். சொல்லிட்டாரு, நீ வந்து நான் என்னுடைய மரணத்தை குறித்து அவர் பேசிட்டாரு. எல்லாம் வயதுள்ளனா இருக்கும் பொழுது ஒரு இஷ்டத்துக்கு நீ அலைஞ்ச, முதிர் வயதுள்ளனா இருக்கும் பொழுது நீ உன் கையை நீட்டுவ, வேறொருவன் உன்னை என்ன செஞ்சுட்டு போறான், கூட்டிட்டு போய் நீ இந்த விதமாய் மறிக்க போகிறாய். அப்போ உனக்கு ஒரு நல்ல நிச்சயம் இருக்குது. நாளைக்கு ஏறுது என்ன, எந்த ராஜாவும் வரட்டும், என் தலையை துண்டிக்க ஒருவராலும் கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா தேவ திட்டம் என் மேல இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என்னோட கூட சொல்லியிருக்கிறார், நீ வந்து முதிர் வயது ஆகும்போது நீ இந்த விதமாய் மறிப்பாய் என்று ஆண்டவர் என்னோட கூட சொல்லியிருக்கிறார். அந்த தேவ வசனத்தின் மீது உள்ளதான சரியான நிச்சயம் பேதுருக்குள்ளாக காணப்பட்டதுனால அந்த தெய்வீக சமாதானம் அவன் இருதயங்களை ஆட்கொண்டது நிமித்தம் அவன் நல்ல தூங்கினான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் நமக்கு எதிராக அநேக போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், நம்முடைய சக்திக்கு மிஞ்சின காரியமாக ஒரு காரியங்கள் காணப்படலாம், பயமுறுத்துதல்கள் வரலாம், என்ன செய்யற பார் அப்படின்னு சொல்லலாம். எது வந்தாலும் நம்முடைய தேவ வசனத்தின் மீது நல்ல ஒரு நிச்சயம் நமக்கு காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார், தீங்கு செய்ய நினைத்த ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. தீங்கு செய்ய நினைத்த ஒருவனும் உன்மேல் கை போட முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் பயமுறுத்துதல் என்ன, உன்னுடைய எச்சரிப்பு என்ன, எதுவாக இருந்தாலும் மாற்றி போட என் தேவன் வல்லவர் சொல்லி அவருடைய வேத வசனத்தின் மீது ஒரு ஆழமான ஒரு அதிகமான ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குமானால் தேவன் கொடுக்கிற பரிபூர்ணமான சமாதானம் நமக்கு காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிமையுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயத்தில் நடுங்குவார்கள். எவர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறஜாதியான ஜனங்கள், நம்மை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள், நம்முடைய சுற்றத்தார், உறவினர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? பயந்து நடுவாங்க. எது நிமித்தம்? நான் அவர்களுக்கு செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தம். எவ்வளவு பாடு வருதுப்பா, எவ்வளவு போராட்டம் வருதுப்பா, எவ்வளவு நிந்த வருதுப்பா, எவ்வளவு இகழ்ச்சி வருதுப்பா, எவ்வளவு கண்ணீர் வருதுப்பா. ஆன போதிலும் இவங்க கலங்காம இருக்காங்க.
திகைக்காம இருக்கிறாங்களே, வழி அடைச்சு போட்டதுன்னு சொல்லி திகைக்காம இருக்கிறாங்களே, இப்படி கண்ணீர் சிந்தாம இருக்கிறாங்களேன்னு சொல்லி தேவன் நமக்கு அருளி செய்கிற சமாதானத்தை நிமித்தம் மத்தவங்க பயந்து நடுங்குவாங்க. நமக்கும் இந்த குடும்பத்திற்கும் தேவன் செய்கிற எல்லா நன்மையின் நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தம் சுற்றுப்புறத்தார்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களா? பயந்து நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட தெய்வீக சமாதானத்தை தேவன் நமக்கு தருவேன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, அவருடைய வார்த்தையின் மீது அசைக்கப்பட முடியாத ஒரு நம்பிக்கை. அவர் சொன்னதுதான், அவர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும், நான் நம்புகிறது நிச்சயமாய் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையின் மீது அசைக்கப்பட முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குமானால் எதையும் கண்டு நம்முடைய இருதயம் கலங்காது. ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆட்கொள்ளும். அதோட மாத்திரம் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்றார். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கிட்ட என்ன ஒப்பு கொடுக்கிறோம்? நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்மளுடைய குடும்பம், பிள்ளைகள், நம்மளுடைய சபை எல்லாத்தையும் அவருடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுத்துறோம். ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவர். பரலோகத்துல போய் சேர்ந்தவருக்கு காப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர். அதனால உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இஸ்ரவேலுடைய சமாதானம் மாத்திரம் அல்ல, தேவனுடைய தெய்வீக சமாதானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே கட்டளையிடுவார்.